ஹவுஸ்மேட்ஸ் இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா தர்ஷன் தன்னோட ஹவுஸ் ஓனர் பொண்ணான அர்சா பைஜுவை காதலிக்கிறாரு. காதலுக்காக வேளச்சேரியில சொந்தமா ஒரு வீடு வாங்குறாரு. ஆனா இவங்க காதலுக்கு ஹீரோயினோட அப்பா எதிர்ப்பு தெரிவிக்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டுல சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது. இது பேயா இருக்குமோ அப்படின்னு ரெண்டு பேரும் பயந்து போயிருக்காங்க. அதே மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் காளி வெங்கட் வீட்லயும் நடக்குது. ஒரு கட்டத்துல இதுக்கெல்லாம் காரணம் பேய் இல்லைங்கிற விஷயம் ரெண்டு குடும்பத்துக்கும் தெரிய வருது. பேய் இல்லைன்னா வேற என்ன, அந்த பிரச்சனையில இருந்து ரெண்டு குடும்பமும் தப்பிச்சாங்களா அப்படிங்கிறது தான் கதை. ஹீரோ தர்ஷன் அழகான நடிப்பு கொடுத்திருக்காரு. காதலிக்காக வீடு வாங்குறது, அதே வீட்டுல ஏதோ நடக்குதுன்னு மனைவி சொல்லும் போது அதை நம்பாம தானே நேர்ல பார்க்கும்போது பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறதுன்னு நல்ல நடிப்பு கொடுத்திருக்காரு. நாயகி அர்சா பைஜு தமிழுக்கு நல்ல வரவுனே சொல்லலாம். வீட்டில் நடக்கிற அமானுஷங்களை பார்த்து பயப்படுறதாகட்டும், உண்மை தெரிஞ்சு பரிதவிக்கிறதா இருக்கட்டும், கணவர்கிட்ட சண்டை போடுற இடமாகட்டும் சூப்பரான நடிப்பை கொடுத்திருக்காங்க. நண்பர்களான தீனா அண்ட் அப்துல்லி நடிப்புக்கு குறையில்லை. காளி வெங்கட் நடிப்பை பத்தி என்ன சொல்றது, எந்த படத்துல நடிச்சாலும் அந்த கேரக்டராவே மாறிடுவாரு. இதுலயும் அப்படிதான் கலக்கி இருக்காரு. வினோதினி மற்றும் அந்த சின்ன பையனும் அருமையான நடிப்பு கொடுத்திருக்காங்க. இயக்குனர் டி ராஜவேல் படத்துக்குள்ள மிகப்பெரிய அறிவியல் ஆச்சரியத்தை வச்சிருக்கிறதோட அதை சுத்தி நடக்கிற அதிர்ச்சிகரமான சம்பவங்களை சுவாரஸ்யமா சொல்லி பார்வையாளர்களுக்கு நல்லாவே புரிய வச்சிருக்காங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல சரியான தீர்வை சொல்லாதது சற்று பலவீனமாவே இருக்கு. இசையமைப்பாளர் ராஜேஷ் முருகேசனோட இசையில பாடல்களும் பின்னணி இசையும் கதைக்கு ஏற்ப இருக்கு. ஒளிப்பதிவாளர் எம்.எஸ். சதீஷ் மிகப்பெரிய உழைப்பு கொடுத்திருக்காரு. படத்தை பார்த்தா அது உங்களுக்கே புரியும். கதையின் கரு நம்ப முடியாத விஷயமா இருந்தாலும் அதற்கான திரைக்கதை மற்றும் காட்சிகளை அமைச்சு ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்காரு. ஆனாலும் படத்தோட முதல் அரை மணி நேரம் சுமார் தான். அதே போல செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் கொஞ்சம் தொய்வா இருக்கு. கிளைமேக்ஸ்ல குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. மொத்தத்துல ஹவுஸ்மேட்ஸ் ஒரு புதிய முயற்சினே சொல்லலாம்.